அனைவருக்கும் காலை வணக்கம். நம்மளுக்கு நேற்று ரிசல்ட்டு 740 சரிங்களா. 740 இந்த 740க்கு நம்ம டைரெக்டாகவே சொல்லியிருந்தோம். என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டில் 7 அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நம்ம ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 70 வந்தாலும் சரி, 07 வந்தாலும் சரி, 00 வந்தாலும் சரி, 7ம் 0வும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம நேற்று பாக்ஸில் அப்படிங்கிற மாதிரி சொன்னதில் நம்மளுக்கு 70 ஏபிஎஸ்சிபிசி நம்ம மொத்தமாகவே எடுத்ததே 4 செட்டு தான் எடுத்திருந்தோம். அது எல்லாமே ஏபிஎஸ்சிபிசி எல்லாமே கொடுத்துருந்தோம். ஸோ இதுபடி நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஏசியில் 70 அப்படிங்கிறது நம்ம கொடுத்ததில் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நம்ம நேற்று கொடுத்தது. இதே மாதிரி தொடர் வெற்றிகள் பெறணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி எப்படி கணிப்பில் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாகவே பார்ப்போம். மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு 4D அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வரங்க நம்ம கொடுக்கலாம் கெஸ்ஸிங். ஓகேங்களா? சரி, இன்றைக்கி எப்படி கணிப்பில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சரி நண்பர்களே, இப்போ இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இது நம்ம இன்றைக்குரிய ரிசல்ட் இன்னும் அப்டேட் ஆகலை. இருந்தாலும் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன மாதிரி வந்திருக்கு ஜஸ்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா 8க்கு 7. சரி, நான் இப்போ இந்த கலரில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். 8க்கு 7, 8க்கு 4, இந்த 0க்கு 0 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த படி பார்த்தா நம்மளுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 7987 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இறங்கியிருக்கு. அதே மாதிரி 7184, அதே மாதிரி 2900 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ சார்ட் படி நம்மளுக்கு இப்படி தான் இருக்குது. அப்படிங்கும்போது இன்றைக்கி என்ன மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இந்த சார்ட்டு படி அப்படிங்கும்போது 7987 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 7987 அப்படிங்கும்போது நம்மளுக்கு பவரில் வந்தால் நம்மளுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8க்கு 7. ஸோ இதில் இன்னும் இந்த இடத்துல வராத எண் அப்படிங்கிறது நம்மளுக்கு 5 அப்படிங்கிறது வரணும். ஸோ சொல்லப்போனால் நாளைக்கு பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 5 வரணும் சொல்லப்போனால். ஏன்னா நம்ம இன்றைக்கி கூட நம்ம 553 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கெஸ்ஸிங் எடுத்திருந்தோம். அதுக்கு நாளைக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 இருக்குது, 6, 9 இருக்குது, 79875, 7க்கு 5 அப்படிங்கிற மாதிரி வரலாம் ஒரு வேளை. அடுத்தது பார்த்திங்கன்னா பி போர்டில் 7, 1, 8, 4, 8க்கு 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 5க்கு 8, 8க்கு 4, 8க்கு 4னா நம்மளுக்கு 4க்கு நம்மளுக்கு பவரில் வந்தால் நம்மளுக்கு என்ன மாதிரி வரும்னா 4க்கு ஒரு வேளை 84, 8க்கு 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு பவரில் நம்ம கணக்கு வச்சோம்னா 4. அடுத்தது பார்த்திங்கன்னா 4க்கு 5 அப்படிங்கிற மாதிரி ஒரு வேளை வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு பவரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏற்ற இப்படி ஒரு உதாரணத்துக்கு ஏ போர்டில் 5ன்னு கணக்கு வச்சுக்கோமே. ஓகேங்களா? ஸோ நம்ம இதுபடி பார்க்கும்போது நம்மளுக்கு ஏ போர்டில் 5 அப்படிங்கிறது நம்ம ஒரு கெஸ்ஸிங்காக பார்க்குறோம். அடுத்தது பி போர்டை பொறுத்த வரைக்கும் 16718 அப்படிங்கும்போது 8க்கு 0 அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 0 கண்டிப்பாக நாளைக்கு மாற்றத்தில் இருக்குது. ஏன் அப்படின்னா 7க்கும் 0 பவரு, 4க்கும் 0 பவரு, 0க்கு 0 அப்படிங்கிற கண்டினியூட்டியில் இருக்குது. அப்படிங்கும்போது சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2903 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கணிப்பில் வருது. ஸோ இந்த பேட்டர்ன் படி வந்தால் 503 அப்படிங்கிறது ஒரு கெஸ்ஸிங்காக நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் உங்கள் கணிப்பில். ஸோ 740 அப்படிங்கும்போது நம்ம இந்த சார்ட்லேருந்து வேறு என்ன மாதிரி இருக்குது, இந்த சார்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். 740க்கு இந்த இடத்துல டைரெக்டாக என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ 740க்கு நம்மளுக்கு 935, அதே மாதிரி 458. ஸோ நம்ம இதை ஒரு பக்கம் நோட் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே 503 அப்படிங்கிறது நம்ம எடுத்துருக்கோம் கணிப்பு. ஸோ அந்த 503 நம்ம கணிப்புகள் எடுக்கும்போது
நம்மளுக்கு வந்து 503 இந்த இடத்துல நம்மளுக்கு ஏற்கனவே 35 அப்படிங்கிறது நம்மளுக்கு காமிக்குது. ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 35 வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ 503 இந்த இடத்துல வந்து 740க்கு வந்து 935458 ஓகேங்களா. ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து 740 அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல வேறு பேரான என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் இங்கே 40 இருக்குது. இந்த 40 இருக்கும்போது இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா 77, இங்கே பார்த்தா 98. ஸோ இது இந்த இடத்துல வருமா அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, இது மாதிரி எடுக்கும்போது நம்மளுக்கு நிறையா செட் இருக்கும். இருந்தாலும் நம்ம மேஜராக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த 740 அப்படிங்கிறது டேரெக்டாக என்ன இருக்குது. ஏன்னா இன்றைக்கி கூட அந்த 88 அப்படிங்கிற மேட்ச் பண்ணி நம்ம ஏபிலையும் சரி பிசிலையும் சரி, ஏபியில் பார்த்திங்கன்னா 9601 அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம இன்றைக்கி கொடுத்துருந்தோம். ஆனால் அந்த பேரில் வரல. எந்த பேர் செட்டாக இந்த மாதிரி 740 அப்படிங்கிற மாதிரி செட்டாக இருக்கோ அந்த பேரில் தான் நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேங்களா. நம்ம வந்து லாஸ்ட் அந்த இதில் பார்த்தபோது கூட நம்மளுக்கு 880 நம்மளுக்கு எங்கே வந்திருக்கு அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்த்திங்கன்னா, நம்ம நேற்றுக்குரிய நம்ம கணிப்புகளில் பார்க்கும்போது நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு 808 இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து நம்மளுக்கு 273 இருந்தாலும் 723 இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 700 இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம என்ன மாதிரி கணக்கு எடுத்து வந்தோம்னா, 700 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 880 இருக்குது. அதனால் 700 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கு எடுத்தோம். ஆனால் ரிசல்ட் என்னமோ 740. ஸோ அதே மாதிரி அந்த பேட்டர்னில் அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நம்ம இந்த 880 அப்படிங்கிற ரிசல்ட்டில் நம்ம எடுத்த இடம் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்த நான் ஜஸ்ட்டு மார்க் பண்ணி காமிக்கிறேன். நல்லா பாருங்கள். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 880 அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன 700 அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்தோம். ஓகே, அந்த 7க்கு கீழே நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிறது இருக்குது. சரியா. ஸோ நம்ம எந்த இடத்துல இந்த ஏசி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்மளுக்கு வந்துச்சோ அந்த இடத்த வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே இருக்கிற 7 அப்படிங்கிறதுக்கு 7க்கு 2 அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 7க்கு 2 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ 880 அப்படிங்கும்போது நான் என்ன இந்த இடத்துல பண்ணியிருக்கேன்னா 7, அதுக்கு வந்து 8க்கு வந்து 7, 7க்கு அப்புறம் 2. அதே மாதிரி இங்கே 8க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து 0க்கு வந்து 3 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் 0க்கு 3 அப்படின்னா நம்மளுக்கு வந்து நேற்று என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 4 வந்திருக்கு. 0க்கு 3னா 1க்கு வந்து 4, 2க்கு வந்து 5, 3க்கு வந்து 6, 4க்கு வந்து 7. ஸோ நம்மளுக்கு 4க்கு 7. ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா 2, 7 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு இந்த இடத்துல 0 அப்படின்ட்டுருக்கு. அந்த 0க்கு 0வே நம்ம பேட்டர்னில் வந்துருச்சு. அப்படிங்கும்போது திருப்பி 0க்கு 5. ஸோ நம்ம இதுலேருந்து என்ன பண்ணுறோன்னா 275 அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டார்கெட் பண்ணுறோம். 275 நம்மளுக்கு நேற்று பேட்டர்னில் 880 ரிசல்ட்டு முந்தானத்துக்கு 880 அப்படிங்கும்போது நம்ம நேற்று எடுத்தது வந்து 8க்கு 7 அப்படிங்கிறது இங்கே எடுத்தோம். 8க்கு 0 அப்படிங்கும்போது இங்கே 0 எடுத்தோம். 0க்கு 0 அப்படிங்கும்போது 0 எடுத்தோம். ஆனால் நம்மளுக்கு எந்த இடத்துல மிஸ் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பி போர்டில் 4 அப்படிங்கிறது மிஸ் ஆனிச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 8க்கு 0 அப்படின்னு வந்துச்சு. ஓகேவா. ஸோ நம்ம 8க்கு வந்து கீழே 0 இருக்குது. ஆனால் இந்த 8க்கு 0க்கு பதிலாக அவன் 4ன்னு வச்சுட்டான். ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல வந்து 0க்கு 3 அப்படிங்கும்போது நம்ம 4க்கு 7 அப்படிங்கிற மாதிரி கணக்கு வருது. ஸோ நம்மளுக்கு 275 அப்படிங்கிறது இதிலேருந்து ஒரு செட்டாக நம்ம ஒரு கணிப்புகளாக பார்க்குறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஏபிஎஸ்சிபிசி அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஏபிஎஸ்சிபிசியில் என்ன மாதிரி கணிப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து 5003 9335, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4558 5485. ஸோ நம்ம மெயினாக 275 அப்படிங்கிறத நம்பர் 275 இதை தான் நம்ம வந்து ஒரு கணிப்புகளாக பார்க்குறோம். 4க்கு 7, அதாவது நம்ம இன்றைக்கி வந்த ரிசல்ட்டுக்கு 7க்கு 2, 4க்கு 7, 0க்கு 5.
ஸோ 275 அப்படிங்கிறது நம்ம மெயினாக ஒரு செட்டாக பார்க்குறோம். இவ்வளோ தான் நம்மளுக்கு இன்றைக்குடைய கணிப்புகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தினந்தோறும் நம்ம சேனலில் நம்ம சிங்கிள் போர்டு, அது ஆல் போர்டாக இருந்தாலும் சரி, போர்டு வைஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஏபிஎஸ்சிபிசியாக இருந்தாலும் சரி, தொடர் வெற்றிகளாக நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். அது உங்களுக்கே தெரியும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கூடிய விரைவில் நம்ம வந்து 4D நம்ம வந்து ஃபுல்லாகவே ஒரு வெற்றியை பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே அதில் ஹைப் அப்படிங்கிற பட்டன் இருந்தால் மறக்காமல் அந்த ஹைப்புங்கிற பட்டன் உங்களுக்கு தெரிஞ்சால் அதை மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவை கொடுங்க நண்பர்களே. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.